நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளிலே ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கரங்களை கட்டுவார் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலிருந்தே கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார். அந்தத்திலும் அவர் ராஜாவாக இருக்கிறார். முடிவில்லாத காலங்களுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். அவர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஏராளமான ராஜாக்கள் தோன்றி அவர்கள் எல்லாரும் மறைந்து போனார்கள், அழிந்து போனார்கள், ஒளிந்து போனார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய ராஜாவோ நித்திய 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 காலம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய ராஜா. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவரை சேவிக்கிற நாமும் ராஜாவினுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு மேலான ஒரு நல்ல பாக்கியத்தை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவருக்குள்ளே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அவருக்குள்ளே நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் என்கிறத புரிந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்றென்றைக்கு சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த ராஜாவுக்கு ஏற்ற கனத்தையும் மகிமையும் துதியை செலுத்தி அவரை ஒவ்வொரு நாளும் நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். சதா காலங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜாவை உயர்ந்த சத்தத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவருடைய தேசத்திலிருந்து புறஜாதிகள் ஒளிந்து போவார்களாம், அழிந்து போவார்களாம். அல்லேலூயா. அவருடைய தேசத்துல புறஜாதிகள் வாழ்ந்திருக்க முடியாது. அவர்கள் அழிந்து போவார்கள், அவர்கள் ஒளிந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய ராஜ்யத்திலும் அவருடைய தேசத்திலும் அவருக்குள்ளும் நாம் நித்திய நித்திய காலம் வாழ்ந்திருக்க போகிறோம். நமக்கு ஒரு காலமும் அழிவில்லை. நித்தியமும் அழியாத அதரிசனம் உள்ள தேவனும் ராஜனுமாக இருக்கிற ராஜாதி ராஜாவை நாம் சேவித்து அவருடைய பிள்ளைகளாக வாழுகிறபடினாலே அதரிசனம் உள்ள தேவனுடைய ஜீவனை பெற்று நாம் வாழுகிறபடினாலே அவர் எல்லா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறது போல நாமும் சதா காலங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுவோம். ஆகையால் நமக்கு அழிவு கிடையாது. நாம் அவருடைய தேசத்தில் குடியிருப்போம், அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம், அவருக்குள்ளே வாழ்ந்திருப்போம், அவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்போம். ஆனால் புறஜாதிகளோ அவருடைய தேசத்திலே குடியிராதபடி ஒளிந்து போவார்களாம், அழிந்து போவார்களாம். அல்லேலூயா. புறஜாதிகள் என்றால் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளாமல், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிறவர்கள், பலவிதமான பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், பலவிதமான விக்கிர வழிபாடுகளை செய்து தங்களை சோரம் போக்கிக் கொண்டிருக்கிற மக்கள் தான் புறஜாதிகள். இவர்கள் எல்லாம் என்றென்றைக்கு ராஜாவாக இருக்கிற, சதா காலங்களுக்கு ராஜாவாக இருக்கிற கர்த்தருடைய தேசத்திலே குடியிராதபடி அழிந்து போவார்கள், ஒளிந்து போவார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ என்றென்றைக்கும் அவருடைய தேசத்திலே, அவருடைய ராஜ்யத்திலே, அவருக்குள்ளே நாம் வாழ்ந்து களிகூர்ந்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான ஒரு பாக்கியம்! அந்த நல்ல பங்கை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு
பங்குமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரலோகத்திலே நமக்கு மிகுதியான சுதந்திரத்தை தருவார். அவரே நமக்கு பாத்திரத்தின் பங்காக இருந்து ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரத்தை தந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நாம் ஆண்டவரோடு கிரீடங்கள் சூட்டப்பட்டவர்களாக ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க போகிறோம். அது இந்த உலகத்திலே உண்டான ஆளுகையை போல இருக்காது. அந்த ஆளுகை மகிமையின் ஆளுகையாக இருக்கும். அந்த ஆளுகையிலே நீதி நிறைந்திருக்கு, நீதி வாசமாயிருக்கு. நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் செய்கிற ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர், சதா காலங்களுக்கு ராஜாவாகிய கர்த்தர் ஆளுகையின் தலைவராக இருப்பார். அவரோடு கூட நீங்கள் நான் நீதியாக ஆளுகை செய்வோம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது எத்தனை மேன்மையான ஒரு பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த பாக்கியத்தை நீங்கள் ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு இந்த நல்ல பாக்கியத்தை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக, கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் கிறிஸ்துவை சார்ந்து அவருடைய திட்டங்களை சுத்தங்களை செய்து நிறைவேற்ற அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரியமான பிள்ளைகளாக, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதோ உன்னை என் உள்ள கையிலே வரைந்திருக்கிறேன், உன் மதில்களும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய உள்ள கையிலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் கர்த்தர். நம்முடைய மதில்கள் கூட அவருக்கு முன் இருக்கிறது. நம்முடைய மதில்களிலே யார் கை வைத்தாலும் கர்த்தர் அவர்களை நொறுக்கி போடுவார், அழித்து போடுவார். அவர்களை சின்னாபின்னமாக்கி பூமியில் இராதபடி அறுப்புண்டு போகும்படி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் துணையாக இருக்கிறார். அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நமக்கு துணை செய்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளை தோளிலே சுமக்கிறது போல ஒவ்வொரு நாளும் நம்மை தோளிலே சுமந்து பாதுகாத்து வருகிறார். பறந்து காக்கிற பட்சியை போல அவர் எருசலேமின் மேலே ஆதரவாக இருக்கிறது போல தேவன் பறந்து காக்கிற பட்சியாக பரிசுத்த ஆவியானவருடைய ரூபத்திலே நம்மை சுற்றிலும் நம்மை பறந்து அவர் நமக்கு ஆதரவாக இருந்து பாதுகாப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் ஒரு தீமையை நம்மை அணுகாது, ஒரு சத்துருவு நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு கர்த்தர் சத்துருக்களை நொறுக்கி அழித்து போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை நம்முடைய காலின் கீழாக நசுக்கி போடுவார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்த கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதன் 29ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரர்களுக்கு கலக்கம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரணாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு வழி இருக்கிறது. அது செம்மையான வழி, அது பரிசுத்தமான வழி, அது மேன்மையான வழி, அது மகிமையான வழி. அந்த வழி உத்தமர்களுக்கு அரணாய் இருக்கிறது. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. நமக்கு ஒரு செம்மையான வழி இருக்கிறது. அந்த வழி இயேசு கிறிஸ்து என்கிற வழி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். பிதாவுடைய மடியிலே போய் செல்ல பிள்ளைகளாக வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடக்காமல் அவருடைய சத்தியத்தை கைக்கொள்ளாமல் பூமியிலே வாழும் பொழுது அவருடைய ஜீவனை பெறாமல் இருந்தால் ஒருவரும் பரலோக பிதாவுடைய வீட்டிலே சேர முடியாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்கிற வழியிலே நடக்கிறவர்கள், அவருடைய சத்திய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு வாழுகிறவர்கள், அவருடைய ஜீவனை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். இந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூர்ணம் அடையும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தந்து அவரோடு அவருடைய ராஜ்யத்திலே எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு, நாம் அவருடைய ராஜ்யத்திலே வாழ்ந்திருக்கிறதற்கு, அவரோடு மகிழ்ந்திருக்க போகிறதற்கு, அவர் நம்மை கூட்டி சேர்க்க மத்திய ஆகாசத்திலே பரிசுத்த தூதர்களோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் தேவ எக்காலத்தோடும் மகிமையாக மத்திய ஆகாசத்திலே இறங்கி வர போகிறார். அல்லேலூயா. அந்த நாளிலே நாம் அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு அவருடைய பூ உலகிலே மனமகிழ்ச்சியா வாழுகிறதற்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். அவருடைய வழியிலே நடக்கிறவர்களுக்கு
நாம் அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது அந்த வழி நமக்கு அரணாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த வழி அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கமாய் இருக்கிறது. ஏனென்றால் அக்கிரமக்காரர்கள் அந்த வழியிலே நடக்க மாட்டார்கள். அவர்கள் வேறு வழியிலே நடந்து சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் சறுக்கலான வழியிலே போய் அவர்கள் பொத்தென்று பாதாளத்தில் விழப்படுவார்கள். கடைசி நாட்களிலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை அடைந்து நித்திய காலம் ஏறி நரகத்தில் புழுக்களோடு பாம்புகளோடு சாத்தானோடு மரணத்தின் ஆவிகளோடு வேதனை அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரணாய் இருக்கிறது. கர்த்தருடைய வழி செம்மையான உத்தமர்களாக வாழ்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அரணாய் இருக்கிறது. ஆண்டவர் அரணாய் இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துவார். அக்கிரமக்காரர்களோ அந்த வழியிலே நடக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அது கலக்கம் உண்டாகிற வழியாக இருக்கிறது. அந்த வழி அவர்களை கலங்கடித்து அழித்து போடுகிற வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை கட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். கர்த்தர் அழகாக சொல்லுகிறார், நானே உங்கள் சிருஷ்டிகரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உங்கள் ராஜாவுமானவர். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை சிருஷ்டித்தவர் கர்த்தராகிய தேவனானவர், நம்மை ரட்சித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பரிசுத்தர். இயேசு மகாராஜா நம்முடைய பரிசுத்தர். அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி இரவும் பகலும் ஓய்வில்லாமல் கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் பரிசுத்தவான்களாலும் பரிசுத்த தூதை சேனைகளாலும் இரவும் பகலும் போற்றப்படுகிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. நாமும் நம்முடைய பரிசுத்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரவும் பகலும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இடைவிடாமல் ஓய்வில்லாமல் நாம் அவரை புகழ்ந்து பாடி அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நம்மை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர் பரிசுத்தர். அவர் நம்முடைய ராஜா. அல்லேலூயா. அவரே நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. வேறு ராஜா நமக்கு இல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜாவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது மகிமையான வாழ்க்கையாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த ராஜாவுடைய மகிமையில பிரவேசித்து வாழுகிறதற்கு அந்த ராஜா நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நாம் அந்த சிலாக்கியத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கலாம். நித்திய விவாகத்துக்கென்றே உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய விவாகத்திற்கொன்றே உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அவருக்கு நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துக் கொண்டிருக்கிறார். நித்திய காலம் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திருக்கிறதற்காக தேவன் அவருக்கென்று நம்மை அவருடைய சபையிலே நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலனும் இப்படியாக சொல்லுகிறார், உங்களை கிறிஸ்து என்கிற புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகைகளாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதற்கு நான் நியமித்திருக்கிறபடினாலே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய விவாகத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.